வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு அருமையான ஒரு மட்டன் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டுடைய அம்மா தான் எனக்கு முதலாக இந்த மட்டன் புலாவ் செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கிறேன். சரி வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்க்கலாம். முதல்ல மட்டன் புலாவுக்கு தேவையான மசாலா நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதுக்கு மிளகும் பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு. ஸோ நீங்கள் மிளகு கொஞ்சம் கூட்டி கூட போட்டுக்கலாம். 1 ஜாதிபத்திரி, 1/4 பகுதி ஜாதிக்காய், 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 3 பச்சை ஏலக்காய், 1 கருத்த ஏலக்காய், பட்டை 2 இன்ச்சு அளவு, 2 பிரியாணி இலை. இதெல்லாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இந்த புலாவுக்கு இந்த மசாலா மட்டும்தான், வேறு மசாலா நாங்கள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதை அரைச்சி போடுறபடியாக புலாவ் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களுமே நான் சொன்ன இந்த அளவில் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இனிமேல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு ஓரமாக இதை எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். இனிமேல் புலாவுக்கு தேவையான மற்ற பொருட்களை பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ நான் ஆட்டிறைச்சி எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி நீங்கள் ஒரு 3/4 கிலோவும் போடலாம். கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகாய், 1 தேசிக்காய், நாங்கள் இப்போ அரைச்சி எடுத்த புலாவ் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஒரு 150 கிராம், உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. முதல்ல நாங்கள் இந்த மட்டனை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். ப்ரெஷர் குக்கராக இருந்தால் நீங்கள் 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு நார்மல் சட்டியில் நாங்கள் இதை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 தேசிக்காய் புளி இதோடு சேர்த்துக்கொள்ளுவேன். இதோடு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த 3 கப்பு தண்ணியுமே நல்லா வற்ற விடுங்க. ஃபஸ்ட்டு மேலே நுரைச்சி வர இந்த நுரையை நாங்கள் எடுத்து குப்பையில் போட்டுருவோம். ஸோ உங்களுக்காக நான் ஒரு தட்டில் எல்லாம் எடுத்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வார அந்த நுரையை மட்டும்தான் நாங்கள் எடுக்க போகிறோம். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இதை நான் சிங்கில் கொட்ட போகிறேன். இனிமேல் இதை ஒரு மூடி போட்டு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அப்பப்போ பொங்கி ஊற்ற பார்க்கும், நீங்கள் திறந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ ஆட்டிறைச்சி நல்லா அவிஞ்சிட்டு இதோட நான் 2 பெரிய வெங்காயத்தை நல்ல தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். பச்சை மிளகாவை நடுவில் கீறி எடுத்துக்கொள்ளுவேன். புதினா கொத்தமல்லி இதோட அரைச்சி சேர்த்துக்கொள்ளுவேன். சரி வாங்க, இனிமேல் புலாவ் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்னுடைய பிரியாணி சட்டி எடுத்துருக்கிறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்ளுவேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சது. இதோட வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளணும். வெங்காயம் எங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். அது வரைக்குமே நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இந்த பருவத்தில் இருக்கணும். இனிமேல் நாங்கள் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுவோம்.
அதுவுமே நாங்கள் 1 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி கொள்ளணும். ஸோ இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். ஸோ அதையுமே நாங்கள் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் வதக்க விடணும். ஸோ இப்போ பாருங்கள், புதினா கொத்தமல்லி கலர் மாறிட்டு இதோட எடுத்து வச்சுருக்கிற 150 ml தயிரை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ தயிருமே வந்து எங்களுக்கு தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்குமே இதை நாங்கள் வதக்கி விட்டுக்கொள்ளணும். ஸோ இதுக்கு நாங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் அங்கே மட்டன் அவியும் போதும் உப்பு சேர்த்துக்கொண்டு நாங்கள் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற புலாவ் மசாலா சேர்த்துக்கொள்ள வேண்டியதுதான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அவிச்சு வச்சுருக்க மட்டன் இதோடு சேர்த்து இதையுமே இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாங்கள் புளிஞ்சு வச்சுருக்க தேசிக்காவை இதில் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ பாஸ்மதி அரிசி வந்து நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் கழுவி ஊற வச்சுட்டேன். ஸோ அதை சேர்த்துக்கொள்ளுவேன். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டாமல் மெதுவாக அதை கிண்டி விடுங்க, அரிசி உடையாமல். ஸோ இந்த பாஸ்மதி அரிசி வந்து நான் இந்த கப்பில் தான் அளந்தெடுத்தேன். நான் இதில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவேன். இப்போ 2 கப் நான் அரிசி எடுத்தபடியாக 3 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இனிமேல் நீங்கள் வந்து அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வைக்கணும். நாங்கள் பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோம் அந்த மாதிரி இதுவுமே வந்து நாங்கள் ஒரு தம் போட்டுக்கொள்ளுவோம். இந்த நீராவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு துணியை போட்டு மேலால் வந்து மூடி போட்டு மூடிக்கொள்ளலாம். இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து கீழே இருக்கிற அரிசியை மேலால் நாங்கள் எடுத்து போட்டுக்கொள்ளுவோம். அப்போ எங்களுக்கு இந்த புலாவ் அடி பிடிக்காது. ஸோ மறுபடியுமே வந்து மூடி போட்டு மூடிக்கொள்ள வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. ஸோ இனிமேல் திறந்து பார்த்தா நல்ல உதிரியான மட்டன் புலாவ் எங்களுக்கு தயார். ஏற்கனவே நாங்கள் மட்டனை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நாங்கள் அவிய வச்சு எடுத்தபடியாக மட்டனுமே நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருக்கோம். இனிமேல் நீங்கள் ஒரு தட்டில் சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. இந்த மட்டன் புலாவுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி இல்லைனா எண்ணெய் கத்திரிக்காய் இதோட ஒரு முட்டையுமே நீங்கள் வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ காய்ஸ், நான் சொன்ன ரேஷியோலே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்களுமே என்னை போல் விதவிதமான இந்தியன் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.